வெல்கம் டு புவி மேக் சேனல். ஸ்டாண்டர்ட் 9th உள்ள ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதில் சயின்டிஃபிக் நொட்டேஷன் டு டெசிமல் அண்ட் டெசிமல் டு சயின்டிஃபிக் நொட்டேஷன். இப்போ சயின்டிஃபிக் நொட்டேஷன் பார்க்குற முன்னாடி இன்டகிரல் பார்ட்னா என்ன, ஃப்ராக்ஷனல் பார்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். இங்கே 3 பாக்ஸஸ் இருக்குல்ல, இந்த 3 பாக்ஸஸில் 100 என்ன இருக்குது, ஸ்கொயர்ஸ் இருக்குது இல்லைங்களா. இது ஃபுல்லாக ஃபுல் பாக்ஸை ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபுல் நம்பராக எழுதலாம் 1 2 3 சரியா, ஹோல் நம்பர். இது ஒரு 100 ஸ்கொயர் உள்ள பாக்ஸில் 20 பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ 100ல் 20, அப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணலை, 100ல் 20 ஸ்கொயர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணியிருக்காங்க சரியா. அப்படி இருந்தால் அது எப்படி எழுதுவோம், ஃப்ராக்ஷனல் பார்ட்டுன்னு சொல்லுவோம் சரியா. இன்டகரல் பார்ட்டு நத்திங் பட் ஃபுல்லாக ஒரு இதை எடுக்கிறது சரியா, ஒரு ஆப்ஜெக்டை எடுக்கிறது. ஃப்ராக்ஷனல் பார்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வித்தின் எத்தனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பார்ட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரியா, ஃபில் பண்ணியிருக்காங்க. அதை தான் ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கும். அப்போ 100ல் 20. அப்போது இன்டகிரல் பார்ட்டில் எத்தனை நம்பர்ஸு, இது ஃபுல்லாக ஹோலாக ஃபில் பண்ணியிருக்கிறது 3ன்னு எடுத்துருவோம். ஃப்ராக்ஷனல் பார்ட் என்னது 20, அதாவது 100ல் 20ன்னு அர்த்தம். அப்போ 3.20. அப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட் என்னது 20ன்னு சொல்லக்கூடாது, 20ன்னு சொல்லணும். அப்போது 20 பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது எப்படின்னா சிங்கிள் டிஜிட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். இங்கிட்டு வர்றதை ஹோலாக ரீட் பண்ணலாம். இப்போ இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்குது, 3 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 3 இன்டகிரல் பார்ட் 3, ஃப்ராக்ஷனல் பார்ட் 2. இப்போ 3.20. இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் டெசிமல் பார்ட்டும் இன்டகிரல் பார்ட்டும், டெசிமல் பார்ட் நத்திங் பட் ஃப்ராக்ஷனல் பார்ட்டும் இன்டகிரல் பார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃப்ராக்ஷனல் பார்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பாயிண்ட் 1க்கு என்னன்னா 10⁻⁻1ன்னு எழுதியிருக்காங்களா எக்ஸ்போனன்ட் ஃபார்முக்கு. இது எப்படின்னா ஈஸியாக சொல்லணும்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் எழுதுவோம் 1/10ன்னு எழுதுவோம். அப்போது 1/100 10⁻⁻2ன்னு எழுதலாம், அல்லது 0.01ன்னு எழுதலாம். அப்போ 1/1000 எப்படி எழுதலாம், 0.001ன்னு எழுதலாம். வேறு அதே மாதிரி 10⁻⁻4 அல்லது 1/10,000 எப்படி எழுதலாம், 0.0001ன்னு எழுதலாம். இப்படி இந்த சைடு ஒன்றுக்கு அப்புறம் அப்போ 1 எப்படி எழுதலாம், 10⁻0. எனிதிங் பவர் 0 என்னது வேல்யூ 1 தான் சரியா. அப்புறம் 10⁻1 என்னது 10. 100 எப்படி எழுதலாம், 10⁻2. அதே மாதிரி 1000 எப்படி எழுதலாம், 10⁻3. 10,000 எப்படி எழுதுவீங்க, 10⁻4. லேக் எப்படி எழுதுவீங்க, 10⁻5. தட்ஸ் கோயிங் ஆன் இல்லையா. Now we see about scientific notation related problem. For example, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. Here it is a very large number. இந்த வெரி லார்ஜ் நம்பரை நம்ம ரீட் பண்ணுறது கஷ்டம், ரைட் பண்ணுறதும் கஷ்டம். இதை சயின்டிஃபிக் நொட்டேஷனில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா we can easily read and write. இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க நம்பர் 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 பில்லியன், 29,900 மில்லியன். இப்படி தான் நம்ம ரீட் பண்ண முடியும் சரியா. 0 மிஸ் பண்ணிட்டோம்னா தப்பாக ரீட் பண்ணிடுவோம் சரியா. அதனால தான் யூனிவர்சலாக சயின்டிஃபிக் நொட்டேஷனும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோன்னு பார்த்து அதை பவர் 10ல் எழுதிட்டு அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் நொட்டேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போது 299 × 10⁸. ஏன் 10⁸ போட்டிருக்கோம்னா ஹியர் 8 ஜீரோஸ் வி ஹாவ், அதனால தான் 10⁸. நம்ம சயின்டிஃபிக் நொட்டேஷனுக்கு எழுதும்போது இன்டகிரல் பார்ட் டெசிமல் பார்ட் பிரிக்கும்போது இன்டகிரல் பார்ட்டில் ஒரு நம்பர் மட்டும் வர்ற மாதிரி, த்ரூஅவுட் தி வேர்ல்டு ஒரு நம்பர் மட்டும் வர மாதிரி ஒரே விதமாக நம்ம நொட்டேஷன் ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அப்போது இன்டகிரல் பார்ட்டில் ஒரு நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா மிச்சம் எத்தனை நம்பருக்கு, 2 நம்பருக்கு. இப்போ 2.99
into 10 to the power of 2 into 10 to the power of 8. அப்போ 10 to the power of 8 into 10 to the power of 2. மேலே உள்ளதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போது பேஸ் சேமாக இருக்கிறதுனால மேலே உள்ளதை ஈஸியாக ஆட் பண்ணோம்னா 8 + 2 10. அப்போ 2.99 into 10 to the power of 10. This is the scientific notation. ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்கள், 92,900,000. சரியா? இதையும் ஈஸியாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது? ஹியர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 5. அப்போ 929 into 10 to the power of 5. நமக்கு ஆஸ் யூஸ்வலி இன்டெக்ரல் பார்ட்டில் ஒரு நம்பர் தான் வேணும், எக்ஸ்டர்னல் 29 இருக்குது. அப்போ 9.29 into 10 to the power of 2 into 10 to the power of 5, which is equal to 10 to the power of 7. அப்போ the required answer is 9.29 into 10 to the power of 7. ஓகேங்களா? இது ஃபுல்லாக பெரிய நம்பருக்கு ஹோல் நம்பர்ஸ்க்கு எழுதியாச்சு. அடுத்து ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா வெரி ஸ்மால் நம்பரை எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது? இங்கே நம்பர் ஃபுல்லாக ஜீரோஸ் நம்பர்ஸ்லாம் ரைட் ஹேண்ட் சைடு வந்துருந்துச்சுன்னா அதை பூரா பவரில் பாசிட்டிவ் நம்பர்ஸாக எழுதுவோம். இங்கே இப்போ டெசிமலுக்கு அப்புறம் வந்திருக்கு, அப்போது பவரில் 10 to the பவரில் என்னது வித் நெகட்டிவ் சைனோட எழுதணும். அதுதான் இது உள்ள ட்ரிக்கு. ஏன் நம்பர்ஸ் என்ன 1 2 3 4 5 6, அதனால் 549/10 lakhன்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? நமக்கு இன்டெக்ரல் பார்ட்டில் என்ன இருக்கணும்? ஒரு நம்பர் தான் வச்சுக்கணும். அப்போ 5.49/10,000ன்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 10 to the power of -6 into 10 to the power of 2. அப்போ 10 power -6 + 2னா 10 to the power of -4ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5.49 into 10 to the power of -4, which is the required answer. Very simple problem. Okay. The law of exponent அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராடக்டா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இதில் வந்து இப்போ பேஸு ஏ பவர் எம், செகண்ட்குள்ளதில் பேஸு ஏ பவர் என். இப்போ பேஸ் வேல்யூ சேமாக இருந்தால் பவர் வேல்யூ ஆட் பண்ணலாம். அப்போது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என். ஓகேங்களா? செகண்டே கோஷன்ட் லா, கோஷன் அது மீன் டிவிஷன். அப்போ ஏ பவர் எம் பை ஏ பவர் என். அப்போது மல்டிப்ளிகேஷனில் வந்தால் ஆட் பண்ணுற மாதிரி டிவிஷனில் வந்தால் பவர்ஸ் வேல்யூ என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணி எழுதலாம். அப்போ ஏ பவர் எம் மைனஸ் என்னன்னு எழுதலாம். தட் இஸ் ஏ பவர் எம் பை என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். பவர் லா. சரியா? பவர் லாவில் ஏ டு த பவர் எம் டு த பவர் என், ஏ பவர் எம்ன்னு எழுதலாம். சரியா? அதாவது இங்கே என்ன வந்திருக்கு, பக்கத்தில் பவர்ஸில் 2 நம்பர் வந்துச்சுன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். அப்போ ஏ பவர் எம்ன்னு எழுதிடலாம். இப்போ காம்பினேஷன் வருது. இப்போ என்ன இதுக்கு பேஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் பவர் வேல்யூ எப்படி இருக்குது? சேமாக இருக்குதுன்னா பேஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ் வேல்யூவை சேமாக இருந்து பவர் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவீங்க. ஆனால் காம்பினேஷன் லாவில் பேஸ் வேல்யூ எப்படி இருக்குது? ஒரு இதில் வந்து ஏ வந்திருக்கு, இன்னொரு இதில் வந்து பி வந்திருக்கு. அப்போ மேலே என்னது எம்மு பவர் வேல்யூ சேமாக இருக்கிறதுனால அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஈஸியாக சொல்லணும்னா இந்த எம்மை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ஏ இன்ட்டு பி த ஹோல் பவர் எம். புரியுதா? ஈஸி தான். ஓகே, ப்ராப்ளம் பார்த்துருப்போம். முன்னாடி ஆரோ மார்க்லாம் கொடுக்கல, இப்போ ஆரோ மார்க்கோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் 9781 இன் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ஹவு டு வி ரைட் இன் இண்டிஜர்ஸ். சரியா? இண்டிஜர்ஸ் தான் எடுப்போம். சரியா? த டெசிமல் பாயிண்ட் அட் த எண்ட் இஸ் யூஸ்வல் ஒமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட்டாக என்னதுன்னா இது வந்து இந்த சைடு நம்பர்ஸ், அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் வந்துச்சுன்னா அது ஸ்மால் வேல்யூ. இதே இந்த சைடு டெசிமல் பாயிண்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா அது லார்ஜ் வேல்யூ. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாயிண்ட்டை மூவ் பண்ணி நமக்கு என்ன வேணும்? இன்டெக்ரல் பார்ட்டில் ஒரு நம்பர் தான் மாறணும், மற்றதெல்லாம் டெசிமல் பார்ட்டில் எழுதணும் தானே நமக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு. அப்போது எத்தனை பிளேஸ் மூவ் பண்ணால் நமக்கு ஒரு பார்ட் மட்டும் கிடைக்கும்? இன்டெக்ரல் பார்ட்டில் ஒரு நம்பர் மட்டும் இருக்கும், யூனிட் பிளேஸில் உள்ள நம்பர் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போது 1 2 3 இது வந்து 4 டிஜிட் நம்பர்.
3 place மூவ் பண்ணோம்னா டெசிமல் இதை பாயிண்ட்டை 1 2 3 மூவ் பண்ணோம்னா என்னது 9.781. அப்போ எத்தனை 3 வேல்யூ அப்படின்னா 10 to the power of 3 வரும். சரியா? இது ஒரு நம்பர் மட்டும் மூவ் பண்ணோம்னா 10 to the power of 1. இது 2 நம்பர்ஸை மூவ் பண்ணோம்னா 10 to the power of 2. 3 நம்பர்ஸை மூவ் பண்ணோம்னா 10 to the power of 3. தட்ஸ் கோயிங் ஆன். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது 9.781 into 10 to the power of 3. The decimal point is to be moved 3 places to the left. சரியா? இது ஒரு பாசிட்டிவ் நம்பர்னாமல, அதாவது இன்டகிரல் பார்ட் என்னது லார்ஜர் நம்பராக இருக்கிறதுனால இன்டகிரல் பார்ட் என்னது பெரிய நம்பர். டெசிமலுக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது ஃப்ராக்ஷனல் நம்பர். அப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது ஒரிஜினல் பொசிஷனே ஆகும் 3 பிளேஸ் மூவ் ஆகும். ஸோ த பவர் ஆஃப் 10 இஸ் 3. ஏன்னா 3 பிளேஸ் மூவ் பண்ணியிருக்கிறதுனால 10 to the power of 3ன்னு எழுதுகிறோம். இது 5 பிளேஸ் மூவ் பண்ணியிருந்தா 10 to the power of 5. ஓகேவா? அப்போ 9.781 into 10 to the power of 3. That is the இப்போது இன்டகிரல் பார்ட்டை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெசிமல் பார்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் வந்துச்சுன்னா அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் 0.00432078 இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்? எத்தனை பிளேஸ் நகட் பண்ணால் இன்டகிரல் பார்ட்டில் ஒரு நம்பர் மட்டும் வரும்? இப்போது 4 பிளேசஸ் இங்கே வரும். 1 2 3 3 ஜீரோஸ் இருக்குது. 3 ஜீரோஸ்க்கு அப்புறம் தான் நம்பர் வருது. அப்போது 4 பிளேசஸ் மூவ் பண்ணணும். அப்போது ஆரோ மார்க்கை பாருங்கள். பாயிண்ட்டை 1 2 இன்பிட்வீன் தான் காட்டியிருக்காங்க. ஜீரோக்கு இன்பிட்வீன் தானே நம்பர் பாயிண்ட்டை கொண்டு வர முடியும். அப்போது 1 2 3 4. சரியா? 4.32078 into 10 to the power of 4. அப்போது இங்கே எத்தனை பிளேஸ் மூவ் பண்ணுறோமோ அதை தான் பவர்த்தில் எழுதிடணும். டெசிமலுக்கு வலது பக்கம் வந்திருக்கிறதுனால நெகட்டிவ் சைனோட வித் நெகட்டிவ் சைனோட எழுதணும். ஓகேங்களா? த டெசிமல் பாயிண்ட் இஸ் டு பி மூவ்ட் 4 places to the right of its original position. ஸோ த பவர் ஆஃப் 10 is -4. இன்வேர்டிங்ஸ்லையும் கொடுத்தாச்சு. சரியா? அப்போது த ஆன்சர் இஸ் 4.32078 into 10 to the power of -4. இங்கே பாயிண்ட் இப்போ அப்புறம் வர்ற நம்பர் ஸ்மால் வேல்யூனால் நீங்கள் 32,078ன்னு சொல்லக்கூடாது. சரியா? எப்படி சொல்லலாம்? 32078 அந்த மாதிரி தான் சொல்லணும். சரியா? பாயிண்ட்டுக்கு வலது பக்கம் அதாவது நம்பர் எழுதி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் வந்துச்சுன்னா அதை சிங்கிள் டிஜிட்டாக தான் நீங்கள் ரீட் பண்ணணும். அதாவது 4.32078 into 10 to the power of -4. That is the procedure. Okay? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்கள். 34,49,098.96. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா 96 ஒமிட் பண்ணிவிட்டு மற்றதை பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பரை மூவ் பண்ண போகிறோம். எத்தனை பிளேசஸ் மூவ் பண்ணுறாங்க? 1 2 3 4 5 6. 3.44909896 into 10 to the power of 6. ஏன் பாசிட்டிவில் 6 போடுறோம்னா இட் மூவ் இன்டு தி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுனால n is equal to 6 because the decimal point is shifted 6 places to the left. ஓகே? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம். ரைட் சைடு மூவ் பண்ணால் பவரில் என்ன வரணும்? நெகட்டிவ் வேல்யூ வரணும். அப்போ 0.0063 இருக்குது. அப்போது எத்தனை பிளேசஸ் மூவ் பண்ணணும்? 3 பிளேசஸ் பண்ணணும். 3 பிளேசஸ் மூவ் பண்ணுவோம். ஏன்னா இன்டகிரல் பார்ட்டில் நமக்கு ஒரு டிஜிட் வேணும் இல்லையா? அதனால 3 பிளேசஸ் மூவ் பண்ணோம்னா 6.3 into 10 to the power of -3. n is equal to -3 because the decimal point is shifted 3 places to the right. Scientific notation to decimal. இங்கே 5.236 into 10 to the power of 5. இதை எப்படி நம்ம டெசிமல் ஃபார்மில் எழுதுறது அப்படின்னு பார்க்கணும். இங்கே 10 to the power of 5 எப்படி பிரிக்கலாம்னா 5.236 into 10 to the power of 3 into 10 to the power of 2.
இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் வருதா, அந்த 10⁻³ ரெண்டையும் நம்ம இது பண்ணிட்டோம்னா நமக்கு எத்தனை ஜீரோஸ் தான் மிச்சம் இருக்கும், 2 ஜீரோஸ் தான் மிச்சம் இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிறது எப்படி இருக்குன்னா 5,23,600 கிடைக்கும். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், 1.72 × 10⁻⁹. இதில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக 2 ஜீரோஸை நெக்லிஜிபிள் பண்ணிடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் வந்துருந்துச்சுன்னா அப்போது 3 ஜீரோஸை நெக்லிஜிபிள் பண்ணிடணும். அப்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா 7 ஜீரோஸை சேர்த்து எழுதுவோம். இப்போ 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million, billion. இப்போ 1 billion 72 million, that is the answer. ஓகேங்களா? அதுவும் டெசிமல் டு சயின்டிஃபிக் நோட்டேஷன் தான். மொத்தம் 4 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இங்கே 6.415 × 10⁻⁻6. சரியா? அது எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத காட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கா, பாயிண்ட்லேருந்து 1 2 3 4 5 6. சரியா? அப்படி மூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்போ எத்தனை ஜீரோஸ் வரும்? 1 1 2 3 4 5 5 ஜீரோஸ் தான் வரும். ஏன்னா 6ன்னு ஒரு பாயிண்ட் இருக்க டெசிமல் பாயிண்ட்டுக்கும் ஒரு இது ஜீரோவாக நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிட்டோம்னா இன்டெக்ரல் பார்ட்டில் 6 இருக்குல்ல, அதுக்காக அதை ஒரு ஜீரோவை கழிச்சிட்டோன்னா நமக்கு 5 ஜீரோஸ் தான் வரும். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போது 10⁻⁻6 கொடுத்தாலும் நீங்கள் ஒரு ஜீரோவை கம்மி பண்ணிவிட்டு 10⁻, எத்தனை ஜீரோ இங்கே ஆட் பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஈஸியாக புரியும். சம்மு செய்ய செய்ய இந்த சம்மெல்லாம் ஈஸி தான், ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே நமக்கு என்ன கொடுக்காங்க, 10⁻⁻9 கொடுத்துருக்காங்க. இந்த 9லேருந்து நம்பர் சேர்த்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஏன்னா நம்ம டெசிமலுக்கு அப்புறம் உள்ள நம்பர்லேருந்து ஜீரோ மட்டும் சேர்க்கக்கூடாது, இந்த நம்பரையும் சேர்த்து தான் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுவாங்க. அதனால் இன்டெக்ரல் பார்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை கழிச்சிட்டு தான் நம்ம, இப்போ இன்டெக்ரல் பார்ட்டில் 9 இருக்கா, 9க்காக ஒரு ஜீரோவை லெஸ் பண்ணிடணும். அப்போ லெஸ் பண்ணிட்டேன்னா இங்கே வருது 10⁻⁻8ன்னு இருக்குமா, அப்போ எத்தனை ஜீரோ ஆட் பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 7 8. அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் 10⁻⁻5ன்னு கொடுத்து ஒரு சயின்டிஃபிக் நோட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் தான் சேர்க்கணும்? 4 ஜீரோஸ் தான் சேர்க்கணும். அதே மாதிரி 10⁻⁻6 கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி மூவ் பண்ணுறாங்க பாருங்க, 6லேருந்து தான் அவங்க எடுத்திருக்காங்க. 6க்கு அப்புறம் 6ஐயும் இன்க்ளூட் பண்ணி தான் ஜீரோவோட இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டேன்னா அப்போ நீங்கள் எத்தனை தான் ஜீரோ வரும்? 5 ஜீரோஸ் தான் வரும். புரியுதுங்களா? இதுதான் ஃபார்மேட். Thank you for watching my channel. Don't forget to subscribe my channel.